வெளிநாடுகள்ல இருக்கிற ஸ்கூல்கள் எல்லாம் நம்ம தினமும் சாப்பிடுற இந்த பொருட்கள் எல்லாம் பேன் பண்ணி வச்சிருக்காங்களா? நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வர்ற அழகான கற்கள் எல்லாம் நம்ம உயிருக்கே ஆபத்து வருமா? நம்ம எல்லாருடைய போன்கள்ல இருந்து யூடியூப் எதுக்காக டிலீட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல உள்ள ஒரு பொருள் உலகத்தோட இந்த மூலைக்கு எப்படி போச்சு? இனி நம்மளோட கண்களை வச்சு நிலாவோட சர்ஃபேஸையும் பார்க்க முடியுமா? இந்தியால வெறும் 41 நாளைக்குள்ள எவ்வளவு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஒரு லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 15, மெக்டானல்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா மெக்டானல்ட்ஸ் இப்ப மெக் ஹைவ் எல்லாம் வச்சிட்டு வர்றாங்க. இத ஸ்வீடனை சேர்ந்த நிக்கலஸ் நில்சன் என்கிற ஒருத்தர் தான் டிசைன் பண்ணி உருவாக்கி இருக்காரு. பாக்குறதுக்கு அப்படி மெக்டானல்ட்ஸோட ரெஸ்டாரண்ட் போலவே தேனீகளுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த தேனீக்களை மெக்டானல்ட்ஸ்ல இருந்த சாப்பாடு கொடுத்து அதை பராமரிச்சுட்டும் வராங்க. இந்த மாதிரி மெக்டானல்ட்ஸ் என்விரான்மெண்ட் சேஃபா வைக்கிறதுக்காக பண்ணிட்டு வராங்களாம். நம்பர் 14, வேர்ல்ட் வார் 2 சமயத்துல உலகம் முழுவதிலும் இருந்து நிறையவே ஆபத்தான வெப்பன்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க. ஆனா ஜெர்மனி நாய்களையும் போர்ல ஒரு மிகப்பெரிய வெப்பனை பயன்படுத்தி இருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா யுஎஸ் ஆர்மி அந்த டைம்ல நாய்களை போர்கள்ல பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி ஒரு முடிவுல இருந்தாங்க. அப்ப யுஎஸ் ஆர்மி நாய்களை தாக்க மாட்டாங்கங்கறத புரிஞ்சுக்கிட்ட ஜெர்மன் ஆர்மி அவங்களோட சோல்ஜர்ஸை காப்பாத்துறதுக்காக வார் ஜோன்ல நிறைய நாய்களை விட்டாங்களாம். இதனால அட்டாக் பண்ண நாய்களும் பாதிக்கப்படும் சொல்லி யுஎஸ் ஆர்மி தாக்குதல் நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி ஜெர்மன் ஆர்மி அவங்களோட சோல்ஜர்ஸை யுஎஸ் ஆர்மிட்ட இருந்து லாங் டைம்க்கு சேஃபா வச்சிருந்தாங்களாம். நம்பர் 13, சில சமயம் நமக்கு எங்கேயாவது இருந்த அழகான கற்கள் கிடைச்சதுன்னா அதை தூக்கி கொண்டு போய் நம்ம வீட்டுல வச்சிருவோம். ஆனா நம்ம எடுத்து கொண்டு போய் வீட்டுல வைக்கிற ஒரு சில அழகான கற்கள் நம்ம உயிரை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதாம். அந்த மாதிரியான ஆபத்தான கற்கள்ல ஒரு கல்லை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த அழகான கல்லோட பேர் தான் டார்பர்னைட். இந்த அழகான கிரீன் கலர் கிறிஸ்டல்ஸ் மாதிரி தெரியுற இந்த டார்பர்னைட் கல்ல இந்த உலகத்திலே ஆபத்தான கற்களோட லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்களாம். ஏன்னா இதுல அளவுக்கு அதிகமா ஹைட்ரேட்டட் கிரீன் காப்பர் பாஸ்பரேட் அண்ட் யூரைனல் மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளா இருக்குதாம். இதனால இந்த டர்போனைட் கல்லோட நேச்சர் ரேடியோ ஆக்டிவா இருக்கிறதா சொல்றாங்க. இது காரணமா இந்த டர்போனைட் கல்ல ஒருவேளை யாருக்கிட்டே அது வச்சோம்னா ஒரு சில மணி நேரத்திலே லங் கேன்சர் வர்றதுக்கான ஆபத்து அதிகமாவே இருக்குதாம். மொத்தத்துல கிறிஸ்டல் போல அழகா தெரியுற இந்த கல்லால உங்களோட உயிரை எடுக்க முடியும். அதனால இந்த மாதிரியான கல்லு மட்டும் இல்ல, உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத எந்த ஒரு வித்தியாசமான கல்லையும் கொண்டு வந்து வீட்டுல வைக்காதீங்க. நம்பர் 2, நார்மலாவே ரீசர்ச் பண்ணும்போது நிறைய வித்தியாசமான பொருட்கள் கிடைக்க தான் செய்யும். அதுல ஒரு சில பொருட்களை பத்தின விஷயங்கள் முழுக்க முழுக்க மிஸ்டரியா இருக்கும் அண்ட் அதை சால்வும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரீசர்ச்ல கிடைச்ச ஒரு பொருள் தான் இந்த தி தமிழ் பெல். இது 1836ல வில்லியம் கொலன்சோ என்கிற இவருக்கு தான் கிடைச்சிருந்தது. அதுவும் தமிழ்நாட்டுல கிடைச்சிருந்தா பரவாயில்ல, இதை நியூசிலாந்துல கண்டுபிடிச்சிருந்தாங்களாம். அண்ட் இந்த பெல்ல ஒரு லேடி சாப்பாடு சமைக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இருந்ததா சொல்றாங்க. அந்த பெல்ல இந்த மாதிரியான தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்குதாம். அண்ட் அந்த எழுத்துக்களை மொஹோதியன் பக் ஷிப் பெல் என்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. தமிழ் எழுதப்பட்ட இந்த பெல் இன்னைக்கு வரைக்கும் நியூசிலாந்து எப்படி போச்சுங்கிறது ஒரு மிஸ்டரியாவே தான் இருக்குதாம். இதுக்கு பின்னாடி ஒரு சில தியரிஸா என்ன சொல்றாங்கன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி சவுத் இந்தியன்ஸ் அங்க கொண்டு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் ஏதாவது கப்பல்ல இருந்து கடல்ல விழுந்து அது நியூசிலாந்துக்கு அடிச்சிட்டு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. பட் எக்ஸாக்ட்டா என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம இது வரைக்கும் கண்கள்ல போடுற நிறையவே கான்டாக்ட் லென்ஸ்களை பார்த்திருப்போம். ஆனா நம்ம பார்க்க போகிற இந்த கான்டாக்ட் லென்ஸ் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்பட வச்சிரும். ஆக்சுவலா அந்த கான்டாக்ட் லென்ஸ் நாசா தான் உருவாக்கி இருக்காங்க. அண்ட் அதோட பேரு டெலஸ்கோப் கான்டாக்டட் லென்ஸ். இந்த லென்ஸ் மூலமா நீங்க உங்களுடைய பார்வையை 3 மடங்கு அதிகரிக்கலாமா. அதாவது இந்த லென்ஸை போட்டுட்டு நிலாவோட சர்ஃபேஸ் முதல்ல கொண்டு உங்களால தெளிவா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இது மூலமா நிறைய கோள்களும் கிளியரா தெரிய தொடங்கிருமா. சோ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு சிம்பிளான டெலஸ்கோப் போல வேலை செய்யும். உண்மையாவே இத வேற லெவல் இன்வென்ஷன் தான் சொல்லியாகணும். நம்பர் 10, கடந்த 2022ல வெறும் 41 நாளுக்குள்ள இந்தியால கிட்டத்தட்ட 32 லட்சம் பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குதாம். அண்ட் இந்த கல்யாணங்கள் காரணமா இந்தியா முழுவதும் 3.2 lakhs crore பிசினஸ் நடந்திருக்குதாம். அதாவது இவ்வளவு பணமும் இந்தியால நடக்கிற பிசினஸ்களுக்கு வெறும் கல்யாணத்துல இருந்து மட்டுமே வந்திருக்குது. அண்ட் இந்த அமௌண்ட் நிறைய நாடுகளோட ஜிடிபியை விடவும் அதிகமா இருக்குதாம். நம்பர் 9, இன்னைக்கு நிறைய படங்கள்ல உள்ள ஸ்டண்ட்கள் எல்லாம் விஎஃப்எக்ஸ் மூலமா தான் பண்ணுவாங்க. ஆனா ஒரு முறை இந்த படத்துல பண்ணப்பட்டிருக்கிற இந்த ஸ்டண்ட பாருங்க. இத முழுக்க ரியலா பண்ணிருக்காங்களா, அதுவும் ஓடுற ட்ரெயினுக்கு முன்னாடி. இது 1927 எடுக்கப்பட்ட தி ஜர்னல் என்கிற மூவியோட சீன். இந்த சீன்ல ட்ரெயினோட ஸ்பீட் வேணா ரொம்ப லோவா இருந்திருக்கலாம், ஆனால இத ரொம்பவே ரிஸ்கியான ஒண்ணுன்னு தான் சொல்லியாகணும். நம்பர் 8, ஒருவேளை நம்ம தெரியாம பபல் கம்ம விழுங்கிட்டோம்னா அது 7 வருஷத்துக்கு நம்ம வயிற்றிலே தான் ஒட்டிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. இது உண்மையான்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. ஆக்சுவலா இத குழந்தைகளை பபல் கம்ம விட்டு தூரமா வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. நார்மலாவே பபல் கம் டைஜஸ்ட் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனா அதுக்காக வருஷ கணக்குல எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கவே இருக்காதாம். நம்பர் 7, இந்தியால குறைஞ்சது 4 மாசத்துக்கு வெயில் காலம் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா யுரேனஸ்ல ஒரு சில மாதங்களுக்கு இல்ல ஒரு சில வருடங்களுக்கு வெயில் காலம் இருக்குமா. அதுவும் 1-2 வருஷத்துக்கு இல்ல கிட்டத்தட்ட 42 வருஷத்துக்கு வெயில் காலம் இருக்கும். அதுக்கப்புறம் அங்க குளிர்காலம் தொடங்கும். குளிர்காலமும் வெயில் காலத்தை போலவே 42 வருஷம் கிட்ட இருக்குமா. நம்பர் 6, ஒரு சிங்கம் இல்ல புலியோட கர்ஜிக்கிற சத்தம் எவ்வளவு அதிகமா இருக்கும்னா அதுங்களோட கர்ஜிக்கிற சத்தத்தை 114 டெசிபல் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களாம். இது எவ்வளவு அதிகமான சவுண்ட்ங்கறத பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜ் மியூசிக் கான்சர்ட்டுக்கு ஈக்குவலான சவுண்ட்ல இருக்குமா. அப்போ அதுங்களோட கர்ஜிக்கிற சத்தம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்பர் 5, ஒரு முறை இந்த ஒரு இமேஜை பாருங்க. இதை பாக்குறதுக்கு அப்படியே போட்டோஷாப் பண்ணப்பட்டது மாதிரி தெரியும். ஆனா இந்த மாதிரியான ஒரு
போஸ் இவங்க உண்மையாவே கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலா இவங்க தான் ஒரு ப்ரொஃபஷனல் பெல்லி டான்சர் கைலி ஷியா. அண்ட் அவங்க இந்த மாதிரி நிறையவே இம்பாசிபிளான போஸ்களை கொடுத்திருக்காங்களாம். அப்ப இவங்களோட கால் ஸ்ட்ரென்த் எவ்வளவு அதிகமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பட் நமக்கு இவங்க கொடுக்கிற இந்த போஸ பார்த்தாலே கால் வலி வந்துரும் போல. நம்பர் 4, ரோவன் அட்கின்சன் என்கிற மிஸ்டர் பீனை கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இவர் பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு கோமாளி போல தெரியுறாரோ அதே அளவுக்கு பல மடங்கு ஜீனியஸாவும் இருக்கிறாராம். ஏன்னா இவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டாப் ஸ்டூடெண்டா முடிச்சிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் எந்த அளவுக்கு ஜீனியஸ்னா இந்த உலகத்துல இவரை போல வெறும் 0.1% மக்கள் மட்டும் தான் ஜீனியஸா இருக்காங்களாம். ஏன்னா இவரோட ஐக்யூ லெவலே 178 இருக்குது. ஏன்னா ஒரு நார்மல் மனுஷனோட ஐக்யூ லெவலே 85ல இருந்து 115 வரைக்கும் தான் இருக்குது. சோ அவரோட ஐக்யூ நிறைய சயின்டிஸ்ட்களை விடவும் அதிகமா இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். நம்பர் 3, நியூயார்க் சிட்டில பெட்டா வளர்க்குற ஒரு பூனையோ இல்ல நாயோ தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அதை கண்டுபிடிக்காம விட்டுட்டாங்கங்கிற மாதிரியான நியூஸ ரொம்பவே குறைவா தான் கேட்க முடியுமா. ஏன்னா அங்க தொலைஞ்சு போன நாய்கள் இல்ல பூனைகள் ஒண்ணு ஆட்டோமேட்டிக்காவே அதுங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்துரும். இல்ல கிடைக்காத பட்சத்துல அதோட ஓனர் அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு தேட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு தேடுவாங்களாம். ஏன்னா அங்க உள்ள மக்கள் விலங்குகள்ட்ட அளவுக்கு அதிகமா ஜென்யூனாவும் அண்ட் அளவுக்கு அதிகமா அவங்களோட பெட்களை பத்தியும் கேரும் பண்றாங்களாம். நம்பர் 2, நம்ம இது வரைக்கும் ரோட்ல இல்ல டிராவல்ல நிறைய மக்களை கிராஸ் ஆகி போயிருப்போம். ஆனா ஃபியூச்சர்ல நீங்க அதுல ஒருத்தங்களை தான் மறுபடியும் மீட் பண்ண போறீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலா யாருன்னே தெரியாம நீங்க கிராஸ் ஆகி போனவங்கள ஒருத்தங்க தான் ஒருவேளை உங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கலாம். இல்ல ஃபியூச்சர்ல உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக போகிறவங்களாவும் இருக்கலாமா. இந்த மாதிரியானவங்க கிட்ட இருந்து நீங்க ஏற்கனவே பல வாட்டி கிராஸ் ஆகி போயிருப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்பர் 1, இந்தியாவோட ஆண்ட்ராய்ட் போன்கள்ல இருந்து யூடியூப் டிலீட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி யூடியூப் மட்டும் இல்ல கூகுளோட எல்லா ஆப்களுமே டிலீட் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குதாம். ஆனா இந்த மாதிரி எல்லாம் எதுக்காக நடக்கும்ங்கறத பார்த்தோம்னா ஆக்சுவலா தி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கூகுள் மேல 936 கோடி ரூபாய் ஃபைன் போட்டுருக்காங்க. ஏன்னா கூகுள் மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ கூகுள் அவங்களோட ஆப்பை தான் மக்களை யூஸ் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன்னா நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் போனை வாங்கணும்னா அதுல கூகுள் குரோம், கூகுள் சர்ச் அண்ட் யூடியூப், ஜிமெயில் மாதிரி எல்லாமே கூகுளோட ஆப்ஸா தான் இருக்கும். அண்ட் அந்த ஆப்களை நம்ம வேண்டாம்னு நினைச்சாலும் ஒரு போதும் டிலீட் பண்ணவே முடியாது. இது காரணமா மக்கள் ஆல்டர்னேட்டா இருக்கிற மத்த ஆப்களை யூஸ் பண்ணவே மாட்டாங்கறாங்களாம். இதனால கூகுளுக்கு எல்லா மக்களையும் அவங்களோட ஆப்ல அடிக்டிவ் ஆக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அண்ட் இது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயமா. இதனால இந்த கமிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா கூகுள் இந்தியாக்குள்ள இந்த ஃபைனை கட்டலனா கூகுள் அவங்களோட பேசிக் அக்ரிமெண்ட்கள்ல சேஞ்சஸ் கொண்டு வந்தாகணுமா. இதனால வரப்போகிற ஃபியூச்சர்ல ஒரு வேளையில ஆண்ட்ராய்ட் போன்கள்ல அவங்களோட ஆப்களை ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி இந்தியாக்குள்ள இறக்க முடியாதாம். அண்ட் யூசரும் என்ன ஆப்பை யூஸ் பண்றாங்கங்கிற சாய்ஸ் யூசரோட கையில தான் இருக்குமா. இதுக்கான பதிலா கூகுள் என்ன சொல்லிருக்காங்கங்கறத பார்த்தோம்னா ஆண்ட்ராய்ட் கூகுளோட ஒரு பார்ட்டா இருக்கறனால எல்லா ரைட்ஸுமே எங்க கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால எந்த ஆப்பை நீக்கணும் எந்த ஆப்பை வைக்கணும்ங்கற டிசிஷனை அவங்க மட்டும் தான் எடுப்பாங்களாம். சோ கூகுள் ஃபைனை கட்டுவாங்களா இல்ல சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களாங்கிறது நமக்கு ஃபியூச்சர்ல தான் தெரிய வரும். நம்பர் 1, நம்ம இந்தியன் ஸ்கூல்கள்ல எந்த மாதிரியான விதவிதமான சாப்பாடுகளை சமைச்சு கொண்டு போனாலும் அதுக்கு அலௌட் தான். ஆனா வெளிநாடுகள்ல இருக்கிற ஸ்கூல்கள் எல்லாம் இது டோட்டலி பேனா இருக்குது. அதுல ஃபர்ஸ்டா ஜப்பான்ல இருக்கிற ஸ்கூல்கள் எல்லாம் சுகர், கேண்டீஸ் அண்ட் சாக்லேட்ஸ் எதுவுமே சாப்பிடவே கூடாது. குழந்தைங்களோட டென்டல் ஹெல்த்தை கேர் பண்ணி அங்க உள்ள ஸ்கூல்கள்ல இத பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டாவது நியூசிலாந்துல உள்ள ஸ்கூல்கள்ல இந்த சுகர் உள்ள சீரியல்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அதாவது குழந்தைங்க காலையில ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்ங்கறத ப்ரோமோட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா. மூணாவது கனடால இருக்கிற ஒரு சில ஸ்கூல்கள்ல ப்ராசஸ்டு மீட் அண்ட் சாசேஜஸ் பேன் பண்ணி வச்சிருக்காங்களா. இந்த மாதிரி கேன்சர் ரிஸ்க குறைக்கிறதுக்காக பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. நாலாவது நம்ம இந்தியால இருக்கிற ஸ்கூல்கள்ல கூட ஜங்க் ஃபுட்ஸ் பேனா இருக்குது. அதாவது நம்ம இந்தியால இருக்கிற சிபிஎஸ்இ ஸ்கூல்கள்ல பீஸா, பர்கர் மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் பேன் பண்ணிருக்காங்களா. இந்த டிசிஷனை நம்ம ஹெல்த் மினிஸ்ட்ரி 2016ல எடுத்தது. அஞ்சாவது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இத பிரான்ஸ்ல இருக்கிற ஸ்கூல்கள்ல பேன் பண்ணிருக்காங்க. பிரான்ஸ்ல உள்ள ஸ்கூல்கள்ல ரெட் புல் மாதிரியான எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன்னா ஹை கேஃபைன் கண்டென்ட் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆறாவதா யூகேல உள்ள ஸ்கூல்கள்ல பொட்டேட்டோ சிப்ஸ் பேன் பண்ணிருக்காங்க. அங்க உள்ள எல்லா ஸ்கூல்கள்ல இந்த மாதிரி பண்ணல, ஒரு 60% பிரைமரி ஸ்கூல்கள்ல மட்டும் பேன் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஏன்னா ஹை ஃபேட் அண்ட் ஹை சால்ட் கண்டென்ட் குழந்தைங்களோட உடம்புக்கு நல்லது கிடையாது. அண்ட் ஏழாவதா கோக் 7 மாதிரியான சோடா கண்டென்ட் யுஎஸ்ஏல இருக்கிற ஸ்கூல்கள்ல பேன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதுல சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கறனால அது குழந்தைங்களோட உடம்பு கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா, பை பாய்.